ஹாய் செல்லகுட்டீஸ். ஸோ என்ன ஒரு அப்டேட்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூசு அட்டையில் தூங்கிட்டு இருந்துச்சு. மீண்டும் உயிர் பிழைத்து திரும்பவும் வந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க எப்படின்னா சூசு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில், அதுவும் எல்லா சாரியும் செம்ம சாரி. நீங்கள் எந்த பொட்டிக்லேயும் எந்த ஒரு ஆன்லைன் இதுலேயும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இனி ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம 1000க்குள்ளே தான் சாரீ சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் அதுக்குள்ளேயே நம்ம பார்க்கும்போது ஒரு சில கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன்லாம் கொண்டு வர முடியல. அதனால நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு 1000 மேலே அபோவ் 1000 ரொம்ப ஹையாக இருக்காது. ஒரு 1500 600 அந்த ரேஞ்ச் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஏன்னா அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தோம்னா கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். பொட்டிக் ஐட்டம்லாம் நிறைய நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது செய்கிறோம், சூப்பரான கலெக்ஷன்ஸோடு வந்திருக்கிறோம். எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்தும். அது சாங் வேணுமா சாங் இருக்குது, அது ஒரு டைலாக் கூட வரும்ல, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குங்க. நம்மக்கிட்ட என்ன சேடை வேணுமோ எல்லா சேடும் இருக்குது. பட் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானதாக இருக்கும். அது நாங்கள் கேரண்டி அஷூரன்ஸ் கொடுக்குறோம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு சேலை போடணும்னு சொல்லி போட போகிறதே கிடையாது. தேடி நல்லதான் சுரேகா ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கா தெரியும். இத்தனை பேர் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம சாரி எப்படி குவாலிட்டி, நம்ம ரேட் எப்படி. இன்னொன்று நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம், நாங்கள் மேனுஃபேக்சர் கிடையாது. நிறைய பேர் இப்போ ஐயோ டைம் வேற முடிஞ்சு போயிடும். இல்லை ஆனால் இப்போ யாரை பார்த்தாலும் இப்போ ஒருத்தர் வச்சிருக்கிற சாரி இன்னொருத்தனால கன்ஃபார்மாக எப்படி சொல்கிறது, சேம் அதே மாதிரி கொண்டு வரலாம். பட் அதே சாரி வச்சுட்டு அவங்களும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்றோம், எல்லாருமே அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாம் ரீசெல்லர்ஸ் தாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுறோம், நாங்கள் ரீசெல்லர்ஸ் தான். நம்ம மேனுஃபேக்சர் கிடையாது. இன்னொன்று சப்போஸ் நம்ம ஒரு சாரி போடுறோம், இன்னொருத்தவங்க ரேட் கம்மியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரு 3வது கை 4வது கை மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கை செகண்ட் கை கிடைக்கும். அதனால அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பட்டு சாரிங்கும் போது அது ஒரு குவாலிட்டியா இருக்கும். சேம் நம்ம அதே பட்டு சாரியை நம்ம குவாலிட்டி கம்மியாகவும் பண்ணலாம், அது நம்ம ரேட் கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கு. அவங்களோடது அந்த சாரி அதே ரேட், அந்த சாரி கம்மியான ரேட், அதே சாரி நீங்கள் அதிகமாக விற்கிறீங்க அப்படின்னா குவாலிட்டி டிஃபர் ஆகும். குவாலிட்டி இருக்கும். பட் எங்களுக்கு வர நாங்கள் எப்படி பை பண்ணுறோமோ அதுலேருந்து நாங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் வச்சு தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். இதுதான் எங்களுக்கு ஒரு 3வது கை 4வது கை வரலாம். சப்போஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 கை, ஒரு கை 2 கை மாதிரி கிடைக்கலாம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் 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 இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வரோம் கலெக்ஷன்ஸோட பேசுகிறோம். டைம் முடிஞ்சிச்சு, அதனால தான். பாய்.